இன்னைக்கு வெனஸ்டே ஆஸ் யூஷுவல் நேரமே எழுந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வெனஸ்டேங்கிறனால பாப்பா வந்து நான்வெஜ் கேட்டிருந்தா. நான் வந்து ஸ்கூலுக்கு முட்டையை தவிர வேறு எதுவுமே நான்வெஜ்ஜாக கொடுத்ததில்ல. 1-2 தடவை பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இன்னைக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்டதுனால கொஞ்சம் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். கரெக்டாக ஆரம்பிக்கும் போது தான் எண்ணெய் பாட்டில் எண்ணெய் தீர்ந்துருந்தது. சில நாளைக்கு அவசர அவசரமாக வேலை செய்யும் போது தான் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற வேலை வரும். அப்போ நான் என்னையவே திட்டிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி திரும்ப வேலையை ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் இப்படி தானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஏர்லியாக சமைக்கிறதுனால இந்த மிக்ஸி ஜார் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லோரும் ஒரு 5-5:15 எந்திரிச்சதுனால அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஆன் பண்ணி மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். அந்த அரைச்சி குழம்பு வைக்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது. நான் வந்து வீட்டில் ஜீரா வாட்டர் வைக்கும்போது ஜீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவேன். அப்படி செய்யும்போது நல்லா கஷாயம் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் தண்ணியில் சும்மா ஜீரகம் போட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் கொடுக்காது, அந்த ஸ்மெல்லும் இருக்காது. இந்த மாதிரி மாற்றி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை ரவை செஞ்சு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு சிக்கன் குழம்பும் ஸ்நாக்ஸுக்கு கேக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் இருந்தது. பாய்.